Hello students, இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த academic year 24-25 ஓட half yearly exam, revision exam அந்த question paper தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கம்பல்சரி கொஷின்ஸ் இது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்டோடது சரியா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் C++ ப்ரோக்ராம். ஸோ அவுட்புட் கேட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ப்ரொசீஜர் தெரியும். ஸோ டபுள் x is equal to 64. ஸோ எக்ஸோட வேல்யூ 64 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. அப்புறம் ரிசல்ட்ன்ற வேரியபிள் ஓகேவா. ஸோ ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு SQRT ஆஃப் எக்ஸ். SQRTன்றது ஒரு பில்டின் ஃபங்க்ஷன், அதனால தான் இங்கே math.h கொடுக்குறாங்க. எக்ஸோட SQRTனா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம் சரியா. அப்போ 64 SQRT ஆஃப் 64னா அப்போ உங்களுக்கு 8 வரும் இல்லையா. அந்த 8 வந்து ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். ஸோ ரிசல்ட்டோட வேல்யூ 8, எக்ஸோட வேல்யூ 64. அடுத்தது சி அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். சி அவுட்டில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும் சரியா. ஸோ அதுதான் அவுட்புட்டாக நம்ம எழுதணும். இங்கே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளார என்ன கொடுத்துருக்காங்க, இதில் இருந்து இது வரைக்கும் டபுள் கோட்ஸ். அப்போ SQRT ஆஃப் ஓப்பன் பேராந்தசிஸ், அதனால தான் அவுட்புட்டில் நம்ம இதை எழுதணும். SQRT ஆஃப் ஓப்பன் பேராந்தசிஸ் இன்சர்ஷன் ஆப்ரேட்டருக்கு அப்புறம் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்ற வேரியபிள், அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்க்கணும். எக்ஸோட வேல்யூ என்னது 64. ஸோ அதுதான் டிஸ்பிளே ஆகும். ஸோ 64 வந்துருச்சா. அடுத்தது இன்சர்ஷன் ஆப்ரேட்டர், திருப்பி க்ளோஸ் பேராந்தசிஸ் ஈக்குவல் டு, அது டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்காங்க. டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே டிஸ்பிளே ஆகும் சரியா. அதனால திருப்பி இந்த க்ளோஸ் பேராந்தசிஸும் ஈக்குவல் டும் வருது. திருப்பி இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் ரிசல்ட்ன்றது வேரியபிள், அப்போ அதோட வேல்யூ டிஸ்பிளே ஆகும். ரிசல்ட் வந்து என்னென்ன வேல்யூஸ் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், 8 இல்லையா. அப்போ அந்த 8 டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் உங்களுக்கு அவுட்புட். SQRT ஆஃப் ஓப்பன் பேராந்தசிஸ் 64 க்ளோஸ் பேராந்தசிஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இதுதான் இதோட அவுட்புட் ஓகேவா. இப்போ அடுத்த ப்ரோக்ராம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த அவுட்புட். இதுவும் வந்து ரைட் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் C++ ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. இன்ட்டு n யூசிங் நேம் ஸ்பேஸ் இன்ட்டு n is equal to 10. என்னோட வேல்யூ 10. டூ வைல் லூப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு தெரியும் லூப்னாலே ஒரு ஆக்ஷன் திருப்பி ரிப்பீட் ஆகும். அப்போ சி அவுட் இங்கே இருக்குது. இந்த சி அவுட்டோட ஆன்சர் வந்து டிஸ்பிளே ஆகிட்டு ரிப்பீட் ஆகி டிஸ்பிளே ஆகும் சரியா. ஃபர்ஸ்ட் என்னது, என்னோட வேல்யூ 10, சி அவுட் n. ஸோ 10 டிஸ்பிளே ஆகிடும். அடுத்தது /t, அப்போ ஸ்பேஸ் வரும், ஒரு ஸ்பேஸ் வந்துருச்சு ஓகேவா. அடுத்தது n-, ஏற்கனவே 10 இருந்ததா, அப்போ 10 - 1 அப்படின்னா என்ன ஆகிடும், 9 ஆகிடும். ஸோ என்னோட வேல்யூ இப்போ வந்து 9, அப்போ 9 டிஸ்பிளே ஆகிடுச்சு ஓகேவா. ஏன்னா வைல் அடுத்து கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான், n greater than 5, 9 greater than 5 ட்ரூ தானே. அப்போ திருப்பி போகும், திருப்பி இந்த லூப்பு கண்டினியூ ஆகும். திருப்பி சி அவுட் என்னன்ற போது 9 டிஸ்பிளே ஆகிடுச்சு உங்களுக்கு. ஸோ 9ஓட வேல்யூ அப்புறம் ஸ்பேஸ் விட்டுருச்சு ஓகேவா. அப்புறம் n- அப்படின்னா என்ன ஆகிடும், 8 ஓகேவா. ஸோ இப்போ என்னோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 8 ஆயிடுச்சு. ஸோ 8 greater than 5 கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. திருப்பி இந்த லூப்புக்கு போகும். இப்போ 8 டிஸ்பிளே ஆகிடுச்சு ஓகே. /tன்றதுனால ஸ்பேஸ் வந்துருச்சு. திருப்பி 8 - 1 7 ஓகேவா. 7 greater than 5 அதுவும் ட்ரூவாக இருக்கிறதுனால 7 டிஸ்பிளே ஆகிடுச்சு, ஸ்பேஸ் விட்டுருச்சு. அப்போ 7 - 5னா 6, 7 - 1னா 6 ஆகிடும் சரியா. 6 greater than 5 இப்போ கண்டிஷன் ட்ரூ, திருப்பி போயிடும். திருப்பி லூப்பை ரிப்பீட் பண்ண வைக்கும். ஸோ 6 சி அவுட் n கொடுத்ததுனால 6 டிஸ்பிளே ஆகிடுச்சு ஓகேவா. n-, இப்போ 5 ஓகேவா. இப்போ 5 greater than 5னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும் ஓகேவா. ஸோ முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுடைய அவுட்புட். ஒன்றுமே இல்லை, வெரி ஈஸி. என்னோட வேல்யூ 10ன்றதுனால ஃபஸ்ட்டு 10 எழுதிக்குவாங்க. மைனஸ்ன்றதுனால ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணி அப்படியே எழுதிட்டே போக வேண்டியதான். இங்கே /t கொடுத்ததுனால ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ 5 greater than 5னா ஃபால்ஸ் ஆகிடும், அதனால 6 வரைக்கும் எழுதணும் ஓகேவா. இங்கே /tக்கு பதிலாக அவங்க /n கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 10, 9, 8 வந்து கீழே எழுதணும் ஓகேவா. ஸோ இதுதான் வந்து இந்த டூ வைல் லூப்பு. ஸோ ரொம்ப ஈஸியான அவுட்புட் தான் இதுவும். இப்போ அடுத்தது என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும் ஓகே. ஸோ இப்போ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னு பார்க்கலாமா. ரைட் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் C++ செக்மெண்ட். இதுவும் அவுட்புட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து அரே யூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்டு நம் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணாலே அது அரேன்னு அர்த்தம். ஸோ அரே டிக்ளேர் பண்ணியிருக்கான். அரேயோட வேல்யூவும் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கான். ஸோ 5ன்றது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இந்த நம்மன்ற அரேயில் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது, 5 வேல்யூ இருக்குது ஓகேவா. என்னென்ன வேல்யூ, 0, 20, 30, 40, 50
ஓகே, ஸோ இது இனிஷியலைசேஷன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது டீயோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 3 சி அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சி அவுட்டில் நான் ஏற்கனவே சொன்னேன், சி அவுட்டில் என்ன வருதோ அதுதான் டிஸ்பிளே ஆகும் இல்லையா? அப்போ 3 லைன் வரும். இங்கே லூப்லாம் யூஸ் பண்ணதுனால இதுக்கு ஃபஸ்ட் ஒரு அவுட்புட், இதுக்கு ஒரு அவுட்புட்டு, அடுத்து அந்த அவுட்புட். ஸோ 3 லைன் ஆஃப் அவுட்புட் வரும் சரியா? ஸோ இங்கே வந்து நம் ஆஃப் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா? நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன், அரேவை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதா இருந்தால் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணணும். இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து ஆல்வேஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. இண்டெக்ஸ் வந்து எப்போதுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். இதை வந்து 0, இந்த 10 வந்து இது 0. ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் வேல்யூ எழுதிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது 0, இது 1, ஓகேவா? இண்டெக்ஸ் வேல்யூ 0 1 2 3 4. இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சி அவுட் நம் ஆஃப் 2. ஸோ நம் ஆஃப் 2 இண்டெக்ஸ் 2ல் இருக்கிற நம்மள உள்ள எலமெண்ட் என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ அது என்ன வரும்? 30. அப்போ 30 தான் ஃபஸ்ட் லைனில் டிஸ்பிளே ஆகும் சரியா? இப்போ எண்டல் கொடுத்ததுனால கர்சர் வந்து அடுத்த லைனுக்கு போயிடும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? நம் ஆஃப் 3 + 1. அப்போ 3 + 1ன்னா என்ன அர்த்தம்? 4. 4ல் என்ன இருக்குது? 50 இருக்குது. ஸோ 50 அடுத்த லைனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ எண்டல் கொடுத்ததுனால திருப்பி கீழே வந்துடும் ஓகேவா? ஸோ நம் ஆஃப் t = t + 1. டீயோட வேல்யூ என்னது? 2. 2 + 1னா 3. அப்போ டீயோட வேல்யூ 3ன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதுதான் இண்டெக்ஸு. அப்போ 3ல் என்ன இருக்குது? 40. ஸோ 40 டிஸ்பிளே ஆகிடும் சரியா? ஸோ இது இங்கே உள்ள என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் எழுதிக்கோங்க. இண்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, 0லேருந்து ஆரம்பிக்கணும். 1லேருந்து ஆரம்பிச்சுன்னா ஃபுல்லாகவே தப்பாயிடும். ஸோ 0லேருந்து ஆரம்பிச்சுட்டு உள்ள என்ன இண்டெக்ஸ் வேல்யூவோ அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும். இங்கே வந்து எண்டல் கொடுத்ததுனால கீழே கீழே வருது. சப்போஸ் எண்டலே கொடுக்கல அப்படின்னா 30 40 50 ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம் சரியா? ஸோ ரொம்ப ஈஸியான அவுட்புட்டு. இப்போ அடுத்த அவுட்புட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா இதுதான் ஹாஃப் இயர்லியில் கேட்டிருந்தது. இப்போ அடுத்தது ரிவிஷன் எக்ஸாமில் கேட்ட கொஷினை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரிவிஷன் எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரைட் அ வைல் லூப் தட் டிஸ்பிளேஸ் த நம்பர்ஸ். வைல் லூப் எழுத சொல்லியிருக்கான். டிஸ்பிளே த நம்பர் 2, 4, 6, 8, 20 வரைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மார்ச் பேப்பர்லேயே பார்த்துருக்கோம். இந்த ரைட் அ வைல் லூப்பு, ரைட் அ ஃபார் லூப்பு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நான் இந்த நம்பர் வேல்யூஸ் மட்டும் மாற்றி கொடுக்குறாங்க. ஒன்ஸ் ஒரு இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வைல் லூப் எழுதணும் சரியா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கான்? 2, நெக்ஸ்ட் நம்பர் 4, 6, லாஸ்ட்டாக வந்து 20 வரைக்கும் ஓகேவா? ஸ்டார்டிங் வேல்யூ 2, 2 4 அடுத்த நம்பர் எப்படி கிடைக்குது? 2 வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணால் கிடைக்கும். ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்க்கு பாருங்கள், 2 2 இன்க்ரீஸ் ஆகுது சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வேல்யூ என்னன்னு பார்க்கணும் 2. அதனால I = 2. ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வைல் லூப்புக்குள்ளார கண்டிஷன் மட்டும்தான் எழுதணும் சரியா? இதுதான் அதோட சின்டாக்ஸ். வைல் கண்டிஷன் என்ன? எது வரைக்கும் போகணும்? 20 வரைக்கும் போகணும். அதனால வைல் I <= 20 ஓகேவா? அடுத்தது இதுக்குள்ளார வரும். லூப்புக்குள்ளார 2 ஸ்டேட்மெண்ட் தான். இது நான் ஏற்கனவே நல்ல டீட்டெயிலாக நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அதையும் போய் பாருங்கள். சி அவுட் உள்ளே வந்து நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்கு சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டு. சி அவுட் I /t கூட ஒரே /tனா ஒரே லைனில் டிஸ்பிளே பண்ண வைக்கிறதுக்காக /t கொடுத்துருக்கோம் சரியா? நடுவில் ஸ்பேஸ் வரணும். அடுத்தது 2 2 இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக I + C = 2 கொடுக்குறோம் அவ்வளோதான். ஸோ இது ரிப்பீட் ஆகிட்டே 2 4 6 8 20 வரைக்கும் வரும். சப்போஸ் இங்கே 10 வரைக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே I <= 10 போட்டுக்க வேண்டியதுதான் சரியா? இங்கே வேல்யூ வந்து 0, 2, கொடுத்தாங்கன்னா I = 2 கொடுக்கணும். ஸோ 2 2 இன்க்ரீஸ் பண்ணுறதுனால I + C = 2 ஓகேவா? ஸோ இதே வந்து ஃபார் லூப்பில் கேட்டாங்கன்னா எப்படி எழுதணும் அப்படின்னு பார்க்கலாமா? ரைட் அ ஃபார் லூப் ஃபார் டிஸ்பிளேயிங் திஸ் நம்பர் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வைல் டு வைல் எல்லாம் இனிஷியலைசேஷன் அப்டேஷன், இதுக்கு பேர் இனிஷியலைசேஷன், இது வந்து கண்டிஷன், இது வந்து அப்டேஷன் ஓகேவா? இது மூணுமே தனித்தனியாக தான் எழுதியிருப்போம். அதே ஃபார் லூப்பில் இந்த 3 பார்ட்டையுமே உங்களுக்கு வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டில் இது மூணுமே இம்பார்ட்டண்ட்டு ஓகேவா? ஸோ ஃபார் லூப்பில் இந்த 3ஐயும் சேர்த்து ஒரே இதில் போடணும். அதுதான் ஃபார். அதனால தான் அது வந்து வெரி கம்ஃபர்டபுள் லூப்புன்னு சொல்கிறோம் சரியா? அப்போ அது எப்படி எழுதணும் அப்படின்னா 2 லைனில் இது முடிஞ்சிடும் ஓகே? ஸோ ஃபார்ன்ற கீவேர்ட் போட்டுக்கோங்க. ஸோ 3 செக்மெண்ட்டையும் ஒரே இதில் போட வேண்டியதுதான். இங்கே பாருங்கள். ஸோ ஃபாரு I = 3 செக்மெண்ட் சொன்னேன் இல்லையா? இனிஷியலைசேஷன் ஃபர்ஸ்ட் I = 2 செமிகோலன். கண்டிஷன் என்னது? I <= 2 செமிகோலன். அடுத்தது அப்டேஷன் என்னது? I + C = 2 அவ்வளோதான். அப்புறம் இந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட் இங்கே எழுத வேண்டியதான், முடிஞ்சிருச்சு.
2 லைன் மேலே இன்ட்டு மெயின் இந்த 2 லைன் எழுதினாலே இந்த வைல் லூப் மட்டும் இதிலேருந்து இது வரைக்கும் எழுதினாலே மார்க் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நீங்கள் இன்ட்டு மெயின் போட்டு கம்ப்ளீட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ இது ரொம்ப 3 செக்மெண்ட்டுமே ஒரே இதில் ஃபார் லூப்பில் எழுதிட்டோம். சரியா? ஸோ ஃபார் லூப் கேட்டானா இந்த மாதிரி எழுத வேண்டியதான். நம்பர்ஸ் மாற்றினாலும் அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ ரொம்ப ஈஸியான இது, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. ஸோ அடுத்தது வந்து என்ன நிறைய தடவை கம்பல்சரிலலாம் போர்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ரைட் அ ப்ரோக்ராம் டு பிரிண்ட் த மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார் அ கிவன் நம்பர். ஒரு நம்பருக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிள் பிரிண்ட் பண்ணணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவுட்புட்டை பார்த்துடலாம். எப்படி வரும் மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படின்னா 5 × 1 = 5. 5 டேபிள்னா 5 × 1 = 5. இது வரைக்கும் 10 வரைக்கும் டிஸ்பிளே பண்ண வச்சுருக்கேன். சரியா? ஸோ இதுக்கு நம்ம வந்து எழுதணும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரோக்ராம்னாலே உங்களுக்கே தெரியும், ஹேஷ் இன்க்ளூடு அந்த ஃபார்மேட் எல்லாம் தெரியும். ஸோ இன்ட்டு மெயின் வரைக்கும் எழுதிக்கோங்க. ஸோ ஒரு நம்பர் வாங்கணும் இல்லையா? அப்போ அந்த நம்பர் வந்து என்னன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ என்னன்னு வச்சுக்கோங்க. சி அவுட் என்டர் நம்பர். ஓகே. ஸோ சிஎன் வேல்யூ வாங்கணும்னா சிஎன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். சரியா? சி அவுட் மல்டிப்ளிகேஷன் டேபிள் அப்படின்னு நான் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஓகே, மல்டிப்ளிகேஷன் டேபிள்னு ஹெட்டிங் வரணும். அதுக்கு தான் இந்த ஸ்டேட்மெண்ட். எண்டல் கொடுத்தா தான் அடுத்த லைனில் பிரிண்ட் ஆகும். சரியா? ஃபார் லூப் ரொம்ப ஈஸி. இந்த 2 லைன் தான் வந்து ஃபார் லூப்பை பிரிண்ட் பண்ண வைக்க. ஸோ ஃபார் இன்ட் i = 1 10 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ i = 1, i <= 10, i++ போட்டுக்கோங்க. ஸோ இந்த சி அவுட் ஸ்டேட்மெண்ட்டு தான் அந்த மல்டிப்ளிகேஷன் டேபிளோட ஃபார்மேட்டை பிரிண்ட் பண்ண வைக்க. இந்த ஃபார்மேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இது என்ன இந்த ஃபார்மேட்டில் வரணும் இல்லையா? ஸோ இதை பார்த்தாலே இதை எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5 × 1, அதாவது 5ன்ற டேபிளுக்கு தான் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த நம்பர் 5 போடுறோம். அப்புறம் 5 × 1 = 5. நெக்ஸ்ட் லைனில் 5 × 2 = 10. ஓகேவா? ஸோ அப்போ அந்த 5ன்ற நம்பர் வரணும். அப்போ நான் என்ன அர்த்தம்? n. ஸோ nன்ற வேல்யூவில் தான் 5 இருக்குது, அதனால n போடுங்க. திருப்பி இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். அடுத்தது என்ன வரணும்? இன்ட்டு அப்படின்னு கிராஸ் சிம்பிள் வரணும் இல்லையா? அந்த சிம்பிளுக்கு என்ன பண்ணணும்னா எக்ஸ், அது டபுள் கோட்ஸ்குள்ளார கொடுக்கணும். சரியா? அடுத்தது திருப்பி இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் எழுதணும். எல்லாத்துக்குமே கமா போடுறதுக்கு பதிலாக நடுவில் C++ல இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் எழுதுவோம். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா 1 2 3 4 இப்படி வரும். அது வந்து நம்ம ஐலேருந்து எடுத்துக்கலாம். அதனால தான் இந்த ஐ. திருப்பி இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். அடுத்தது என்ன? ஈக்குவல் டு சிம்பிள் வரணும். ஸோ அதை டபுள் கோட்ஸ்குள்ளார ஈக்குவல் டு கொடுத்துருங்க. திருப்பி இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். அடுத்தது இந்த ஆன்சர் 5 × 1னா 5, 5 × 2னா 10. அப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன். எப்படி இந்த ஆன்சர் கிடைக்கும்? n ஐயால் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். ஸோ n * i. கீழே அடுத்தடுத்த லைனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு தான் இந்த எண்டல். ஸோ 1 2 3 4 5 6 இந்த மாதிரி எழுதிட்டு நடுவில் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் போடணும். ஓகேவா? உங்களுக்கு இது மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிடலாம். ஓகேவா? இப்போ ரிட்டர்ன் 0 போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதான். அப்புறம் அவுட்புட்டை எழுத வேண்டியதான். சரியா? ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்டர் நம்பர் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஹெட்டிங் வந்துருச்சு. அப்புறம் 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அதோடைய கம்ப்ளீட் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வேறு கொஷின் பேப்பர் இல்லைனா வேறு ஏதாவது கம்பல்சரி புக்கில் உள்ளார இருக்கிறது ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.